விநாயகர் சதுர்த்தி வருது. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை வந்து நீங்கள் ஒரு நாள் முழுக்க வச்சுருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்திருக்கேன். அரை கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகுபதம்லாம் தேவையில்லை, நல்லா கொதித்து கரைஞ்சா போதும். இப்போ ஒரு பேனில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல். நல்லா அந்த நெய்யில் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்து வாசனை வந்துருச்சு. இப்போ ஒரு இது கட்டியான பக்குவம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல கட்டியான பக்குவம் வந்துருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். ஏலக்காய் பவுடர் போட்டதும் நம்ம இறக்கிடலாம், இன்னுமே கட்டியாயிரும். அப்புறம் நான் ஒரு கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1.25 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துடக்கூடாது, தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாவு ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மைதா மாவு கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா உடனே நம்ம வந்து அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, தீஞ்சிரும். இல்லாட்டி நல்லா ஒரு பக்குவமாக உருட்டுற திரண்டு வர அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை எடுக்கும்போது நல்லா நமக்கு உருட்டுறதுக்கு வரும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழலை வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறோம். ஒரு சின்ன சைஸ் வாழலை துண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக தட்டை வருதுன்னு பாருங்கள். நமக்கு பூரணம் நிறைய வச்சா தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறைய பூரணம் வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் வைக்கணும், அப்போ தான் அது வெளியே வராமல் இருக்கும். சென்டரில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம கைகளாலவே நம்ம மெதுவாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓரங்களெல்லாம் நல்லா மடித்து வச்சுருக்கணும், அப்போ தான் அது வந்து பூரணம் வெளியே வராமல் நமக்கு வெள்ளை வெள்ளையாக கொழுக்கட்டை சூப்பராக கிடைக்கும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு மூடியாவது இல்லை டம்ளரோட அடிப்பாகமாவது வச்சு இந்த மாதிரி திரட்டிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். ஒரு சொப்பு செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு இதை மாதிரி செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் சொப்பு செஞ்சு விளையாடுற பழக்கம் இருந்ததுன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மெதுவாக மடித்து கொடுத்துருங்க. அப்படியே அமுக்கி ப்ரெஸ் பண்ணி நீட்டி விட்டுறணும். இப்போ நம்ம டிசைன் கொடுத்துடலாம். கத்தியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடணும், இல்லாட்டி பூரணம் வெளியே வந்துடும். நம்ம அச்சுலாம் இல்லாமல் கைகளாலவே எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தட்டு போட்டு வச்சுருக்கேன். அதிகமாக கொழுக்கட்டை சேர்த்துட வேண்டாம், ஒரு 4 நாளாக சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிறத அடுத்த முறை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை எவ்வளோ நல்ல பூரணம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக வாயில் வச்சதோ கரைஞ்சிரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ரொம்ப டேஸ்ட்டான கொழுக்கட்டை எல்லாருக்கும் செய்ய தெரியும். ஆனால் பிகினர்ஸ்க்கெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். தேங்க்யூ.